மாறுபடுது ஒழிய மற்ற அனைத்தும் குர்ஆன்ல இருக்கிற வசனங்கள் ஹதீஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அது எல்லாருக்குமே மனிதனா பிறந்தவனுக்குள்ள கடமையா இருக்கு. இப்ப நான் ஒரு ஏக இறைவனா நான் ஏதோ ஒரு இறைவனை நான் ஒரு குறிப்பிட்டு நான் வணங்கிட்டு இருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு குழுக்களும் அவங்கவுங்க ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஏக இறைவன். அப்ப அவங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் கிடைக்காதா? இப்ப உங்களுடைய கூற்றுப்படி அல்லாஹ்வை நம்பினவனுக்கு தான் மறுமையில, அதுவும் மறுமைங்கிறது நம்ம இனிமே நமக்கு இருக்கா இல்லையாங்கிறத விதாது கொல்ல மறுமைன்னு சொல்றீங்க. மறுமையில் அதாவது நம்ம காணப்பட முடியாத ஒண்ணுக்கு, காணப்பட முடியாத ஒரு இதுக்கு அவருக்கு அல்லாஹ் தான், அல்லாஹ்வை நம்பினால்தான் சொர்க்கம் கிடைக்கும், வேற யாரும் இறைவன் இல்ல அப்படிங்கும் போது எங்களை மாதிரி இந்து சகோதரர்கள், அதாவது உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் உடன்பட்டு உங்களோட காலங்காலமா வந்துட்டு உங்களுடைய நல்ல செயல்கள் எல்லாம் உடன் இருக்கு, எங்களுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் இடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நாங்க பிறப்பால இந்துவா பிறந்துட்டோம். உங்களுடைய கொள்கையிலும் இறைவன், நான் என் வீட்டுல நான் ஒரு இறைவனை வழங்குறேன், இன்னும் சொல்ல போனா உருவம் இல்லாத ஒரு இறைவனை கூட வழங்குறேன். அதுக்கு நீங்க அல்லான்னு பேர் வச்சு அல்லான்னா தான் நான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு விளக்கம். ரெண்டுமே நல்ல பயனுள்ள தேவையான கேள்வி கேட்டிருக்கிறாரு. முதலாவது அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, ஏக இறைவனுங்கிறீங்க, சரி, ஒரே ஒரு இறைவனுங்கிற, அதெல்லாம் சரிதான். ஆனா அது அல்லாண்டு ஒரு பேரை சொல்லும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட மொழியில அது சொல்லும் பொழுது, அல்லான்ற வார்த்தையை தவிர்த்துட்டு நாங்க இறைவனை ஏக இறைவன் நம்புறோம்ல, அவங்களுக்கெல்லாம் வெற்றி இல்லைன்னு போயிடுது, மறுமையில வெற்றி இல்லாம போயிடுது. அப்ப அது என்ன அல்லாண்டு தான் சொல்லணுமா? எல்லா ஒரு இறைவன்னா அது நீங்க சொல்ற ஒரு ஆளை தான் நீங்க கொடுத்துறீங்க, உணரக்கூடியவர் தானே கடவுள், நம்ம யாரை பார்த்தோமா? இந்த அடிப்படையில் அவர் கேட்கிறார். முதல் அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த அரபு மொழியில் நாங்க அல்லான்னு சொல்றோம்ல, இந்த அரபு மொழியில அல்லான்னு சொல்லக்கூடிய வழக்கம் எப்ப வருதுன்னு கேட்டா, முகமது நபி அவர்கள் ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொள்கையை சொன்னாங்கல்ல, அப்பதான் அவங்க அரபு மொழியில பிறந்ததுனால அரபுல அல்லான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு முன்னாடி நிறைய இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க, நாங்க நம்பணும். நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் வந்தாரு, இஸ்மவேல் வந்தாரு, தாவீது வந்தாரு, மோசே வந்தாரு, யோவான் வந்தாரு, நோவா வந்தாரு, ஆதாம் வரைக்கும் வந்தாங்க. இவங்களெல்லாம் அவங்க ஏதோ பாஷை பேசியிருப்பாங்க. இவங்க யாரும் அரபு மொழி கிடையாது. ஆனா இவங்களும் கடவுளுடைய தூதரா தான் இருந்தாங்க. இவங்க கடவுளை எப்படி சொல்லியிருப்பாங்க? அவங்க மொழியில சொல்லியிருப்பாங்க. இந்த மக்கள் எல்லாம் மோசே எந்த மொழியில சொல்லியிருப்பாரு? அந்த மக்கள் இறைவனுக்கு என்ன சொல்ல பயன்படுத்தினார்களோ அந்த சொல்லத்தான் பயன்படுத்தியிருப்பார். ஆபிரகாம் இறைவனுக்கு என்ன சொல்ல அரபுல அல்லான்னு போட்டிருப்பாரா? அப்ப அரபு மொழி இருந்திருக்காது. அப்ப அவர் ஆபிரகாம் எந்த மொழியில பேசினாரோ அந்த மொழியில கடவுளுக்கு ஒரு சொல் இருக்கும், ஏக பரம்பொருளுக்கு ஒரு சொல் இருக்கும், அதைத்தான் அவர் பயன்படுத்தி இருப்பார். அப்ப அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது அரபுல தான் அதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கிடையாது. ஆனா முக்கியமான சில விஷயங்கள் இருக்கிறதுல நீங்க வாட்டுக்கு ஒரு இறைவன் தான் சொன்னா மட்டும் இறைவன் ஆகாது. இறைவனுக்கு சில இலக்கணங்களை இஸ்லாம் சொல்லும், அதான் முக்கியமானது. பேரை விட எது முக்கியமானது? இறைவனுக்குன்னு சில தன்மைகள் இருக்கு. அந்த தன்மை இருந்தா தான் அது இறைவன். என்ன தன்மை? இறைவன் என்று சொன்னால் அவருக்கு மனைவி மக்கள் இல்லை. அப்ப மனைவி மக்கள் இருக்கிற ஒருத்தரை நீங்கள் கடவுள்னு சொல்லி ஒத்துக்கொண்டீர்களே, ஆனால் இலக்கணத்தை மீறுறீங்க. கடவுளுக்கு பொண்டாட்டியவங்க, கடவுளுக்கு புள்ள அப்படின்னு சொன்னால், அப்ப கடவுளுக்கு எதெல்லாம் தேவை இல்லையோ அதை தேவைன்னு சொன்ன காரணத்தினால நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடவுளை ஏத்துக்கல அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி கடவுளுக்கு பசி இல்ல, கடவுளுக்கு தாகம் இல்ல, கடவுளுக்கு மலஜலம் கழிக்கிற உபாதை இல்ல, கடவுளுக்கு நோய் இல்ல, கடவுளுக்கு முதுமை இல்ல, கடவுளுக்கு மரணம் இல்ல, கடவுளுக்கு பலவீனம் இல்ல, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் கடவுள்னா தனித்தவரா இருக்கணும், அவர் மாத்திரம் தான். கடவுள் ஆண் பெண் கிடையாது. கடவுள்ங்கிறவர் சூப்பர் பவர், எல்லா ஆற்றலும் ஒருங்கே அமையப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையோட ஒரு ஏக இறைவன் இருக்கிறான் என்று நம்ம நம்பினால் அது அல்லாஹ்வை நம்புறது ஒண்ணுதான், அது ஒண்ணுதான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா ரெண்டு விஷயத்தினால நாங்க இந்த அல்லாஹ்ங்கிறது பிடிவாதமா நிக்க வேண்டியிருக்கு. என்ன காரணம்னு கேட்டா, இந்த அல்லாஹ்ங்கிற அரபு மொழியில் இருக்கிற இந்த சொல்ல எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு மனிதனுக்கோ வேறு எதுக்குமோ நாங்க பயன்படுத்தினது கிடையாது, வரலாற்றுலயும் கிடையாது, இன்னைக்கு கிடையாது. சூரியனை பார்த்து நாங்க யாரும் அல்லான்னு சொல்ல மாட்டோம், சந்திரனை பார்த்து நாங்க அல்லான்னு சொல்ல மாட்டோம், சக்கரவர்த்தி இருந்தாருன்னா அவரை பார்த்து நாங்க என்ன செய்ய மாட்டோம், அல்லான்னு சொல்லிட மாட்டோம். ஆனால் வேற மொழியில இந்த இறைவனை சொல்ற வார்த்தை எல்லாம் இறைவனுக்கு சொல்ற மாதிரியே மனுஷனுக்கும் சொல்வார்கள், சொல்லி இருக்கிறார்கள், இன்னைக்கும் சொல்கிறார்கள். இப்ப கொஞ்ச நாளைக்கு மதுரைக்கு கலைஞர் வந்திருந்தாரு, கடவுளே வருகன்னு போட்டாங்க போஸ்டர். கலைஞர் வர்றாரு, ஒரு கட்சியுடைய தலைவர் அவரு.
அவர் கடவுளுடைய எந்த தன்மையும் கிடையாது, மனிதர் தான் அவரு. அவருக்கு பசிக்கும், அவர் தாகம் எடுக்கும், அவர் முதுமை அடைஞ்சிருக்கிறாரு, அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு. அவர் வந்து கடவுளுடைய ஒரு கடுகளவு அம்சம் கூட அவர் குறிப்பிட்டு அவர் சொல்லல யாருக்கும். அது கருணாநிதியா இருந்தாலும் ஜெயலலிதாவா இருந்தாலும் யாருக்கும் மனிதனுக்கு என்ன இல்ல கடவுள் தன்மை கிடையாது. ஆனா அவர் வர்றாரு போஸ்டர் அடிச்சு என்ன செய்யறாங்க, அவருடைய தொண்டர்கள்லாம் கடவுளேன்னு போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்க போது இந்த கடவுள்ன்ற வார்த்தையை வந்து நம்ம அதை ஒரிஜினாலிட்டியோட பாதுகாக்க தவறி இருக்கிறோம். நம்ம மொழியில நம்ம செஞ்ச தப்புக்காக வேண்டி நம்ம அந்த அல்லாஹ் வேண்டி நாங்க யாரையும் சொல்லவே மாட்டோம். இப்ப இங்க உள்ள முஸ்லீம் சொல்ல மாட்டான், அரபு நாட்டில் உள்ள முஸ்லீம் சொன்னது இல்ல. 14 நூற்றாண்டா எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சக்கரவர்த்திக்கும் அல்லாங்கிற வார்த்தையை நாங்க அல்லான்னு அந்த ஒண்ணுதான், வேற எதுக்கும் அந்த சொல் பயன்படுத்தப்படாதுன்னு நாங்க வந்து அதை பேணி பாதுகாத்துக்கிட்டு வர்றோம். ஆனால் கடவுளுக்கு அகராதியில 1000 நீங்க காட்டலாம், நடைமுறையில் அப்படி இருக்குதான்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி வந்து தெய்வம், இதய தெய்வம், தெய்வம்னு ஒரு வார்த்தை இருக்குது. தெய்வம்டாலும் அதான் ஓகே தான், தெய்வம்னு கூட சொல்லலாம். ஆனா தெய்வத்தை நம்ம என்ன செய்யறோம், எம்ஜிஆர் தெய்வங்கிறாங்க, இதய தெய்வம் எம்ஜிஆர் என்ன செய்யறாங்க, அதிமுக போனா இதய தெய்வம் தான் சொல்றாங்க. அப்ப இந்த தெய்வங்கிறது என்னத்துக்குரிய, கடவுளுக்கு உரியது அல்லன்னு ஆயிடுச்சுல. தெய்வத்தை நான் எம்ஜிஆருக்கும் சொல்லுவேன், கருணாநிதிக்கும் சொல்லுவேன், ஜெயலலிதாவுக்கும் சொல்லிக்கிறேன், அல்லாவுக்கும் சொல்லிக்கிறேன் வேண்டாம். அப்ப அந்த அதனுடைய ஒரிஜினாலிட்டி, அந்த தனித்தன்மை எவ்வளவு சூப்பர் பவரா கடவுள் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது மாறிதான் இல்லையா. இறந்து போன ஒரு ஆளை தானே தெய்வம்ங்கிறோம், அல்லது இறந்து போக இருக்கிற ஒரு ஆளை தானே தெய்வம்ங்கிறோம். அப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம கடவுள் இறைவன்கிறத சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தா மன்னர்கள் பூரா இறைவான்னு தான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. சங்க இலக்கியங்கள்ல சேர சோழ பாண்டியர்களை புகழ்ந்து பாடக்கூடிய இலக்கியங்களை எடுத்து பார்த்தா அவங்களை எப்படி புலவர்கள் பாடி இருக்கிறாங்க, அவங்களும் இறைவா எம்பெருமன்னு என்ன செய்யறாங்க, அவங்கள பத்தி இறைவான்னு படிக்கிறாங்க. அப்ப இறைவன்டாலும் மனுஷனுக்கு உள்ளதா இருக்கிறது, தெய்வம்னாலும் மனுஷனுக்கு உள்ளதா இருக்கிறது, கடவுள்னாலும் மனுஷனுக்கு உள்ளதா இருக்கிறது. அப்ப இதுக்கு ஈக்குவலா ஒண்ணு சொல்லுங்க இருந்தா அதை நம்ம பாதுகாத்து வரணும். இதை யாருக்கும் முடியாது, இது வந்து இறைவன் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா, கிடையாது. தாய தெய்வம்ங்கிறாங்க, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றாங்க. அதுக்கு 2 அர்த்தம் செய்யறாங்க. ஒரு அர்த்தம் என்ன, இந்த 3 பேருமே தெய்வம்ங்கிறது. இன்னொரு அர்த்தம் என்ன, வருஷப்படி 4வது இடம், மாதா ஃபர்ஸ்ட், பிதா 2வது, குரு 3வது, கடைசி தான் தெய்வம். இப்படி எல்லாம் சொல்றாங்க. இப்ப தெய்வங்கிறதுக்கு வந்து என்ன இல்ல பார்த்தோம்னா அது ஒரு வெயிட்டா ஒரு பெரிய மரியாதைக்குரியதாக இல்ல. இப்ப தெய்வங்கிறது வந்து அகராதியில ஒரே ஒரு ஏக பரம்பொருளுக்கு உள்ளதா இருந்தாலும் நாம அதை பேணல. கடவுள்ங்கிறது அந்த ஏக பரம்பொருளுக்கு உள்ளதா இருந்தாலும் நாம எதையும் கடவுள், யாரையும் கடவுள் சொல்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம், தயாராக இருக்கிறோம். தெய்வங்கிறது இப்படி பயன்படுத்துறோம். அப்ப அது ஒரு இறைவனை அது எப்படி குறிக்கும், இந்த ஒரு அச்சத்தினாலதான் தமிழ்ல மாத்திரம் என்ன செஞ்சிடறாங்க, இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உருதுக்காரங்க ஹுதான்னு சொல்லுவாங்க, அது அரபில தான் இருக்கணும்னா ஹுதான்னு சொல்லுவான். அவன் ஹுதாங்கிற வார்த்தை தான் என்ன செய்வாங்க, உருதுக்காரங்க பயன்படுத்துவாங்க. இந்த ஹுதாவை யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. கானே ஹுதான்னு வந்துச்சுல, காபத்துல்லாவுடைய படம் உருதுல வந்து பாத்தீங்களா, கானே ஹுதா, ஹுதாவுடைய வீடு அப்படின்னு ஒரு படம்லாம் எடுத்தாங்க, சினிமாவெல்லாம் வந்துச்சு. அப்ப இந்த ஹுதாங்கிற வார்த்தையை வந்து நீங்க சொல்ற மாதிரி அரபு மொழி இல்ல, அது வந்து உருது மொழி வார்த்தை தான். அதை வந்து இறைவனுக்கு பயன்படுத்துறாங்க, ஆனால் வேற யாருக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்ல வந்து ஒரு புது சொல்ல நீங்க உண்டாக்கினால், இதெல்லாம் அடங்கி இருந்தால் அது இஸ்லாத்துக்கு மறுப்பு இல்லை. அல்ல இருக்கிற சொல்ல எல்லாரும் கூடி நீங்க மட்டும் செஞ்சா பத்தாது, இருக்கிற சொல்ல நான் மட்டும் கடவுளை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டாம், கேட்கிறவங்க வேற மாதிரி போயிடக்கூடாது. அப்ப இருக்கிற எல்லாருமா ஏகமானதா இந்த இவ்வளவு சொல்லு இருக்குது, இந்த ஒரு சொல்ல அல்ல கடவுளுக்கு மட்டும் விட்டு வச்சிருவோம், இந்த ஊர் சொல்ல மாட்டு விடுங்கப்பா, ஏப்பா மனுஷனுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு ஏகமானதா முடிவெடுத்து விட்டால் அப்ப கடவுளும் ஒண்ணுதான் அல்லாவும் ஒண்ணுதான், இறைவன் சொன்னாலும் ஒண்ணுதான் அல்லான்னு ஒண்ணுதான். இப்ப என்ன இறைவா ஓ கருணாநிதி அப்படின்னு நினைச்சுக்கிறோம் வணங்குதா, அது வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம், பிடிவாதமா அரபு மொழிக்காக நாங்க இதை செய்யல. அப்படின்னா உருதுக்காரங்களும் அதை செஞ்சிருப்பாங்க. இது மொழிக்கு செய்யாம நம்மளும் தேடி தேடி பாக்குறோம், ஒண்ணு எல்லாத்தையும் போட்டு பயன்படுத்துறாங்களே, இதுதான் மெயின் காரணம். அந்த மொழியில தான் இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனா தமிழ்ல வந்து வேற வழி இல்லை, அந்த மாற்றங்களை நம்ம கொண்டு வர்ற வரைக்கும் இப்படித்தான் செய்ய வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்து கரெக்ட்னு உங்களுக்கு படும்.